Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதம் அற்புதம் அற்புதம், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். எல்லாம் நல்லபடியாக நடக்குது. கடன் ஒழிய போகிறது, ஆரோக்கியம் கிடைக்க போகிறது, நோய் இது எல்லா லெவல்லையும் வேலை சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகிறது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரப்போகிறது, மனம் சந்தோஷமாக இருக்க போகிறது, லட்சியம் நிறைவேறப் போகிறது, எல்லாம் கிடைக்க போகுது. இதோடு நிறுத்திடுவேன் ராசி பலனை, இதுக்கு மேலே சொல்லலாம் மாட்டேன். எல்லாம் நல்லபடியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு 3 வருஷமாக கஷ்டப்பட்டீங்களோ, ஜென்மச்சனின்றது புரிஞ்சிருச்சா? ஒரு சனின்ற ஒரு சின்ன கிரகம், ஒரு நீல கிரகம், நம்முடைய ராசிநாதன் தான், நம்முடைய ஓனர் தான், நம்ம தான் எல்லாம். ஆனால் நம்மளே நம்ம கண்ணில் குத்துன மாதிரி நம்மளை ஒரு 3 வருஷம் போட்டு வாட்டி எடுத்துட்டாரே. மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சனின்னு சொன்னாலே தூக்கம் வராது. தூக்கத்தில் அப்படியே பக்கத்தில் போயிட்டு நல்லா தூங்குறவரை போயிட்டு சனின்னு சொல்லி பாருங்கள், டபால்னு அப்படியே விழிச்சிக்கிட்டு எந்திரிச்சு ஆன்னு வர அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களை ஜென்மச்சனி பயமுறுத்தி விட்டது அப்படிங்கிறதா உண்மை. எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முழுக்க 7.5 சனி அமைப்பு இன்னும் ஒரு சில மாதங்களில், அடுத்த மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 7.5 சனி முழுக்க முடிய போகுது. ஆனாலும் இப்போவே 7.5 சனி உங்களுக்கு முடிந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை, அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அவரவர்களுக்கு எதில் பாதிக்கப்பட்டீங்களோ, உயிர் உறவுகளை இழந்தவர்கள், ஒரு இழந்த அமைப்பில் ஒரு இறந்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்க. ஆனால் ஒரு மானம் இழந்தவர்களுக்கு மானம் திரும்ப வரும். பணத்தை இழந்தவர்களுக்கு பணம் திரும்ப வரும். எது திரும்ப வராதோ அது மட்டும் அப்படியே ஒரு லிஸ்ட்டில் வச்சுருங்க. மற்றபடி ஒரு இடத்துல வாக்கு கொடுத்தேன், பணம் கொடுக்க முடியல, கடன் அடைக்க முடியல, நடுத்தரில் ஒரு மாதிரி சங்கடங்கள், வீட்டுக்கே வந்து சத்தம் போட்டு போயிட்டாங்க, எல்லாருமே என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, எல்லாருமே என்ன செல்லா காசுன்னு நினச்சிட்டாங்க, பணம் இல்லைன்னா இன்னொரு 3 எழுத்து சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஆகி போயிட்டேன், ஒரு மாதிரியாக வாழ்க்கை போயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் அப்படியே புத்துணர்ச்சியோடு திரும்ப வரப்போகிறீங்க. ஆரோக்கியம் திரும்ப வரப்போகுது, பணம் திரும்ப வரப்போகுது, வேலை திரும்ப வரப்போகுது, தொழில் திரும்ப வரப்போகுது, வியாபாரம் நல்லா இருக்க போகுது, விவசாயம் நல்லா இருக்க போகுது. எந்த துறையில் இருக்கிறீங்களோ, எது நகரலையோ, எந்த இடத்துல வண்டி அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னு உணர்ந்தீங்களோ, அத்தனை அமைப்புகளும் அப்படியே நல்ல விதமாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த யோக ஆரம்ப மாதமாக இந்த மாதத்தை சொல்லிடலாம். போன வருஷம் செப்டம்பர் மாதம் ஒன்று பலன் சொன்னேன். என்னுடைய ராசி பலனை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியும். போன வருஷம் செப்டம்பர் மாதத்திலேயே அப்படியே ஒரு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து சனியின் நட்சத்திர சார அடிப்படையில் இனிமேல் மகர ராசிக்காரர்கள் துன்பங்களிலிருந்து அப்படியே வெளியே வர போகிறீங்கன்னு சொன்னேன். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி செப்டம்பர் மாதத்துலேயே எனக்கு சில திருப்பங்கள் நல்லா தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு, கொஞ்சம் எல்லாத்தையும் சமாளிக்க முடியணும்னு தைரியம் வந்துருச்சு, புருஷன் பொண்டாட்டி சண்டை விலகுது, மனைவி என்னை புரிஞ்சுக்கிட்டா, புருஷன் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, பிள்ளைங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படிக்குது, இப்படின்ற ஒரு சந்தோஷ வார்த்தைகள் மகர ராசிக்காரர்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது இனிமேல் நீடிக்கும். மகரத்திற்கு இன்னும் ஒரு 10-15 வருடத்திற்கு சந்தோஷம் மட்டும்தான். ஐயா இதை வந்து கோட்சார பலங்களாக சொல்கிறீங்க, பிறந்த ஜாதக அமைப்பின்படி என்னென்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான கஷ்டம், இதுக்கு மேலெல்லாம் கஷ்டம் வராது உங்களுக்கு. அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டவங்களுக்கு இனிமேல் என்ன வரப்போகுது? ரொம்ப அடி, ஒரு முதுகு முழுக்க உடம்பு முழுக்க அடி வாங்கினவனுக்கு அடியை நிறுத்திட்டாலே அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? கஷ்டங்கள் விலகிட்டாலே நல்லவைகள் நடந்ததாக தானே அர்த்தம். அந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இருக்கக்கூடிய மகரம் சிகரத்தில் ஏறக்கூடிய, மகரம் சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய, மகரத்திற்கு இன்பம் வரக்கூடிய, மகரத்திற்கு நிம்மதி வரக்கூடிய, மகரத்திற்கு வேலை நன்றாக, தொழில் நன்றாக, வியாபாரம் நன்றாக, உங்களுடைய உள்ளத்திற்கு ஏற்ப அனைவரும் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், பிரிவினைகள் எல்லாம் விலகி போகக்கூடிய, எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றமுள்ள ஆரம்ப மாதம் இந்த மாதம் 2024 ஜூன் மாதம் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையில் அந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனின்றதை கொஞ்சம் ஒரு நுணுக்கமாக பேசக்கூடிய ஜோதிடன் நான். சனி இப்போது சதய நட்சத்திரத்திலேயே சென்று கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் சதய நட்சத்திரத்திலே போவார். ஆக இப்போது தொட்டது துலங்கலை, கையை பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு. நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குது, எங்கே தான் போகிறது, சைடில் போனாலும் அப்படித்தான். ஆக எந்த பக்கம் போனாலும் இதுதான் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதை வந்து கண்டிப்பாக ஒரு 30-35 வயசில் இருக்கிறவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை. ஐயா பரவாயில்ல, ஒரு வீடு வாங்குகிறேன், காடு வாங்குகிறேன், கடன் தான் கொஞ்சம் கையிருப்பு கரையுது தான், இருந்தாலும் மனசில் ஒரு தைரியம் இருக்குது, அதை வாங்கலாம் இதை வாங்கலாம், அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், இதை வாங்கிட்டேன், வீட்டுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டேன், பொண்டாட்டி பேச்சை கேட்குது, பிள்ளைங்க பேச்சை கேட்குது, பிள்ளைங்க ஒழுங்காக போய்கிட்டு இருக்குது, பிள்ளைக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறேன், பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன், இந்த இதை பண்ணக்கலாம், அந்த வீட்டை பார்க்குறேன், இந்த வீட்டை பார்க்குறேன்ட்டு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பொருளாதார சேர்க்கை, பொருட்சேர்க்கை, பணச்சேர்க்கையை தான் இப்போது அப்படியே ஜென்மச்சனி என்கின்ற சனி பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இளையவர்களுடைய பாடு பரிதாபம்.
உண்மையை சொல்லப்போனால் கும்பராசிக்கார இளைஞர்கள் எல்லாருமே எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற நிலைமையில் ஒரு மயக்க நிலைமையில் தான் இருக்கிறீங்க. எல்லா நிலைகளிலேயும் அடிபட்ட அமைப்பு தோல்வி. அதுவும் அந்த மனக்கட்டுப்பாடு இல்லாத ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேன், அந்த 6 மணிக்கு மேலே வருகின்ற ஒரு பழக்க வழக்கம், அங்கே தான் ஃபுல்லாக சண்டை. 6 மணிக்கு உள்ளே போனால் 8 மணிக்கு தான் வெளியே வரும். 7 மணிக்கெலாம் சண்டை ஆரம்பிச்சிருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மான அவமானம் போன்றவைகள், அசிங்கம், இதெல்லாம் போய் நமக்கு தேவையா என்கின்ற மாதிரியான சில பல அமைப்புகள், இந்த பிழைப்பு நமக்கு தேவையா என்பது மாதிரியான தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய சில அமைப்புகள் தான் இப்போ கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்மைதான். காதல் தோல்வி என்கின்ற அமைப்பு, எதிர்பாலினத்தோட இவங்கிட்ட மனசை கொடுத்துட்டேன், இவர் தான் இப்போ என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, இந்த பெண் இப்படி இருக்கிறார், அந்த ஆண் இப்படி இருக்கிறார் என்பது போன்ற இழக்கக்கூடாத சிலவற்றை இழந்து விட்டேனே, இழந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு போய்கிட்டு இருக்கு. கஷ்டத்தை ஏன் விரிவாக சொல்லுவானே, இந்த மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆறுதல் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு சரியாக வரல. ஒரு சனி பகவான் சில பல அனுபவங்களைத்தான் கொடுப்பார். காசுனா என்னன்னு தெரிய வைப்பார். சுற்றம், நட்பு போன்றவைகளை உயிர் நண்பன்னு சொல்லிக்கின்றவனை கூட அப்படி இப்படி செய்ய வைப்பார். இதில் ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது வருது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். கஷ்டம் அப்படியே இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய தைரியம் வரும். பரவாயில்லையே, பார்த்துக்கொள்ளலாம். தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, ஜான் போனால் என்ன, முளம் போனால் என்ன, இதானே உண்மை. தலைக்கு மேலே ஒரு அடி போனான்னா 100 அடி போனானே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ தான், இதுதான் அப்படின்ற ஒரு அடையாளம் தெரியும். இந்த மேலே இதில் கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை, இதில் ட்ரை பண்ணி பிரயோஜனம் இல்லை, இந்த அமைப்புகள் இப்படி தான் இருக்கும். ஆனால் இதிலிருந்து வெளியே வந்துடலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. பேராசைப்படாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க, யார் கையிலையும் காசு கொடுத்துடாதீங்க, யாருடைய பசப்பு வார்த்தைகளையும் நம்பிடாதீங்க. பொதுவாக சொல்கிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து சொல்கிறேன், இளைய பருவத்தினருக்கு அடுத்தவருடைய பசப்பு வார்த்தைகளை நம்பி விடாதீர்கள். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு வியாபாரம் ஆரம்பித்து வைக்கிறேன், தொழில் ஆரம்பித்து வைக்கிறேன், உன்னை இங்கே வேலைக்கு சேர்த்து விட்றேன், அங்கே வேலைக்கு சேர்த்து விட்றேன், உனக்கு இதை செஞ்சு தர்றேன், அதை செஞ்சு தர்றேன், உன்னுடைய வாழ்க்கையே இனிமேல் நான் தான், எதிர்காலமே என்னால் தான், நான் தான் உனக்கு எல்லாம், உன்னை அப்படி பார்த்துக்கிறேன், இப்படி பார்த்துக்கிறேன், இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் எல்லாத்தையுமே இன்னும் சில மாதங்களுக்கு நம்ப தேவையில்லாத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நிலையில் ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு. கீழே விழுந்துட மாட்டீங்க, விழுந்தாலும் எந்திரிச்சிருவீங்க. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத ஒரு சாதாரணமான நிதானமான பக்குவம் தேவைப்படுகின்ற, எல்லாத்திலும் கவனம் இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்கும் 2024 இந்த ஜூன் மாதம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். போன மாதம் ஃபுல்லாக அவங்க ராசியிலேயே செவ்வாயாக சேர்ந்திருந்தது. இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கிறார். தனாதிபதியாகிய செவ்வாய் அங்கே 2ஆம் இடத்துல இருப்பது நல்ல நிலைமையில் காசு வர்றதை கொஞ்சம் தடுப்பார். ஆயினும் 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 4ஆம் இடத்துல புதன் போன்றவர்கள் 3, 4ஆம் இடத்திலேயே நல்ல விதமாக அப்படியே இயங்கி கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல பாதுகாப்பான அமைப்பு. 6ஆம் அதிபதி இப்போது 3ஆம் இடத்தில் இருப்பது கடன் மூலமான தொல்லைகள் அமைப்புகளை கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. பிடித்தமில்லாமல் வேலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்க போகுது. என் டேலண்ட்டே வேறு, என் படிப்பே வேறு, நான் தேவையில்லாத ஒரு இது இல்லாமல் சும்மா இதில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஆட்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஜூன் மாதம் அமையும். சுப கடன்கள் அமையும். அதைவிட மேலாக சகோதர அமைப்புகள் நன்றாக இருக்கும். அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. நல்ல பயிற்சி மையங்களில் சேரக்கூடிய அமைப்பு. வாக்குஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காந்துருக்கிறது கொஞ்சம் கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நல்லவங்களாக இருப்பீங்க. டப்பு டிப்புன்னு சில நேரங்களில் இப்போ கோபம் வந்துடும். ஒரு கருணை உள்ளம் கொண்டவர்களாக எதையும் நேர்மையாக எதிர்பார்க்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே தன்னை சுற்றி இருக்கின்ற நேர்மையற்ற விஷயங்களால் டக்குன்னு ஒரு கோபம் வந்து, முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறேன், ஒரு இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு துணை ஆணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், யாரோ ஒருவர் ஒரு நிலையில் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சமில்லாத ஒன்றை செய்து அவர்கிட்ட கொஞ்சம் முகத்தை காட்டிடுற ஒரு விஷயங்கள், வாக்கால் ஏதாவது கோச்சிக்கிற அமைப்புகள் இப்போது 2ல் இருக்கின்ற செவ்வாயால் நடக்கும். மற்றபடி புகழ் பெறக்கூடிய அமைப்புகள், காசு பணம் இல்லை, பேர் நல்லாயிருக்கும். இவரை மாதிரி செய்ய முடியாதுன்னா காக்கா பிடிச்சே உங்கள்கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கோங்க. வேலையாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஆக எல்லா நிலைகள்லையும் கொஞ்சம் நல்ல பெயர் எடுத்துக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கலைத்திறமை கொண்டவர்கள் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகம் உறவாக மாறும், நட்பாக மாறும், அல்லது அந்த அறிமுகத்தின் மூலமாக பணமெல்லாம் கிடைக்கக்கூடிய, அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு பால்ய பருவத்தில் பழகினவர், சின்ன வயசில் 10th படிக்கும்போது 5th படிக்கும்போது பக்கத்து வீட்டில் இருந்தார், அக்கத்து வீட்டில் இருந்தார், கூட படித்தார், இந்த மாதிரியான பால்ய பருவத்தில் பழகி இப்போது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டச்சு விட்டு போச்சு. வழியில் தற்செயலாக பஸ்ஸில் பார்த்தேன், ட்ரெயினில் பார்த்தேன், இப்படி இங்கே பார்த்தேன், அங்கே பார்த்தேன், அவர் மூலமாக நட்பு புதுப்பிக்கப்பட்டு அவர் மூலமான ஒரு சில பல அறிமுகங்கள், இந்த நண்பர் எனக்கு உதவி பண்ணார் என்கின்ற மாதிரியாக உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்பதான
ஒரு நண்பர் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு அறிமுகம் ஆகாதவர் கை கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு ஏற்கனவே அறிமுகமாகி தொடர்பு விட்டு போன ஒருவர் புதிதாக வாழ்வில் வரக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இந்த ஜூன் மாதத்திற்கு உண்டு. நல்ல சமூக ஊடகங்களில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஜேர்னலிஸ்ட்டில் இருக்கிறவங்க, சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, எழுதி வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சூரியன், குரு, சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் புகழ் பெறக்கூடிய அமைப்பு. குறிப்பாக இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்க போகுது. நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட லெஜண்ட் என்பதை உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு நல்ல பல அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இறுதியாக ஒன்று சொல்லுவேன், எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க. அடுத்தடுத்து இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஜோதிடம் என்பது நீங்கள் மறந்துவிட போகிறீர்களோ என்பதை ஒரு நிலையில் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. என்னுடைய கடமை எதிர்காலம் சொல்வது. அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களில் மார்ச் மாதத்திலிருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகிறது. 50 வயது கடந்தவர்களுக்கு ஜென்மச்சனி ஒன்றும் செய்யாது. அது பணத்தை கொடுக்கும், நிலையான தொழிலை கொடுக்கும், வேலை அமைப்போல கொடுக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு, இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கு, 30-40 வயதுகளில் 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் சில பல தேவையற்ற அனுபவங்களை கண்டிப்பாக கொடுக்கும். யாரையும் நம்பாதீங்க, தொழில் பண்ணிடாதீங்க. இப்போ அறிமுகம் ஆகக்கூடிய காதல் போன்றவைகள் அடுத்த வருஷம் பிரேக்கப் ஆகும். கடுமையான அனுபவத்தை கொடுக்கும், எதையாவது இழக்க வைக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாமங்கிட்ட மச்சாங்கிட்ட சேர்ந்து தொழில் பண்ணுறேன், வேண்டவே வேண்டாம். 5 ரூபா 10 ரூபா, நீ 10 ரூபா கொண்டு வா, நான் 50 ரூபா கொண்டு வரேன். அல்லது அதாவது நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ஊதி திங்கலான்ற கதைகள்லாம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். இப்போது பேசக்கூடிய பேச்சுகள் செயல்களாக அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துலேயோ இல்லை இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துலேயோ மாறும். அதன் மூலமாக கடன்கள், தொல்லைகள், மனக்கசப்புகள், உறவு விரிசல்கள், நட்பு விரிசல்கள் போன்றவைகள் ஏற்படும். ஆகவே புதிதாக எதையும் துவங்குவதற்கு முன்பு 1க்கு 1000 முறை, லட்சம் முறை, கோடி முறை, 10 கோடி முறை யோசிங்க. யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. யோசிக்காமல் செய்கிறது, செஞ்சுட்டு யோசனை பண்ணுறது தான் தப்பு. செய்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணலாம். எதையும் யோசித்து செயல்படக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களான ஒரு அனுபவஸ்தங்கிட்ட இதை செய்யலாமா அதை செய்யலாமான்றதில் ஒன்றும் கௌரவம் ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. அந்த மாதிரி யாராவது பெரியவர்கள்ட்ட, உங்களுக்கு விருப்பமானவர்கள், பிடித்தமானவர்கள், நல்வழி காட்டக்கூடியவர்கள்ட்ட ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஒரு ஆலோசனை, அறிவுரை கேட்டுக்கொள்ளக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 ஜூன் மாதம். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.